இவர் மனதி கணேசன் லைஃப் ஸ்டோரி பைசன் ஒரு படம் எடுத்தாங்களா, அந்த படம் நீங்கள் கபடி பிளேயராக அந்த படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் வந்து கணேசனை கூட கூடியே பழகினவர், உங்களுக்கு எப்படி அந்த ஒரு பிரமிப்பாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னா பார்க்கும்போது? அந்த பைசன் படம் உண்மையிலே வந்து ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் அவ்வளோ ஒரு உணர்ச்சி மிக்க அந்த மாதிரி ஒரு படம். நம்ம அந்த மாதிரி படத்தைன்னா அந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் வந்திருக்கேன். என் தம்பி கணேசன், மனதி கணேசன் திடீர்னு அண்ணா நீ வாடா சென்னைக்குன்னா, என்ன எங்கள் கோச்சு, என் கூட விளையாடின விதுரன் சொல்லி ஒரு கபடி பிளேயர், எல்லாத்தையும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாவில். சரி எதுக்கோ கூப்பிட்றேன் என்னன்னு தெரியலன்னு பார்த்தா, அங்கே போனவுடனே இந்த விக்ரம் மகன் துரு எல்லாம் நடிக்கிறாங்க. மாரி செல்வராஜோட படம் வந்து பைசன் படம் ஷூட்டிங் நடக்குது. கபடியை பற்றி ஃபுல்லாக அப்படின்னாங்க. கபடியா அப்படின்னோடனே எங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸிஸ்டிங் ஆகிடுச்சு. அடடா எப்படின்னு அந்த மேட்ச் அந்த இதில் போய் நாங்கள் 3 பேருமே செலெக்ஷன் கமிட்டியில் உட்காந்துருக்குறோம், தமிழ்நாடு அணியில் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம மனத்தி கணேசனோட லைஃப்பை தான் அதில் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் அதில் மாறுதல் பண்ண முடியும், மற்றபடி கணேசன் எவ்வளோ கஷ்டப்பட்டான், எவ்வளோ இது பண்ணான், அந்த ஒரு லைஃப்பை தான் அதை அப்படியே எடுக்கிறாங்க. கணேசன் எடுத்தோடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக எக்ஸிஸ்டிங் அப்படியே பார்த்தா எங்களால் நம்ம தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி அவன் அதில் படம் வருதுன்னா அவ்வளோ எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம கூட இருக்கிற பிளேயரை வந்து இந்த மாதிரி நம்ம கௌரவப்படுத்துறதுக்கு வேறு எந்த வழியுமே இல்லை. உங்களுக்கு டக்குன்னு ஒருத்தரை தெரியணுன்னா சினிமா ஃபீல்டு தான். ஆமாங்கண்ணா, மக்களுக்கு வந்து வேறு கேமாக எடுப்பாங்கண்ணா. கபடி மாதிரியான விளையாட்டு கபடி இப்போ கணேசனை வந்து இப்போ தெரியாத ஆளே இல்லை தமிழ்நாட்டில். காரணம் என்னென்னா அவன் அந்த படத்தில் வந்தாலும் வந்து மனதி கணேசன் எங்கே போனாலும் ஆளை பிடிச்சிக்கிறாங்க. மனதி கணேசன். அப்போ அவ்வளோ ஃபேமஸாக போனதுக்கு காரணமே அந்த படம் தான். அந்த படத்தில் கணேசனை பற்றி எடுத்த அவ்வளவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தம்பி தான் அவன். அந்த தம்பிக்கு இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பண்ணி மாரி செல்வராஜ் எடுத்தாவில்னா அதை விட வேறு சிறப்பு வேறு எதுவுமே இல்லை. நல்லாவும் இருந்துச்சு. அந்த படத்தில் நாங்கள் ஒரு சீன் நடிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த டைரக்டருக்கும் சரி, அந்த என் தம்பி கணேசன், மனத்தி கணேசன் அர்ஜுனாவாடி, அந்த தம்பிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னண்ணா? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கணேசன் அந்த அவனுக்கு நைட்டு ஓடிட்டு இருப்பான். தமிழ்நாட்டு டீம் செலெக்ஷன் ஒன்று எடுப்பாங்க. அடுத்த நாள் விடிஞ்சால் தமிழக அணியனுக்கு பிளேயர் செலெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஓடிக்கிட்டு இருக்கார், கிரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கார். அப்போ ஒருத்தர் வந்து சொல்லுவார், தம்பி நீ எவ்வளோ ஓடினாலும் செலெக்ஷன் லிஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க, உனக்கு செலெக்ஷன் இல்லை அப்படின்னாங்க. அப்படின்னோடனே அப்படியே மனசு ஒடிஞ்சிருவான். அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், தம்பி செலெக்ஷன் கிடைக்குது கிடைக்கல வேறு, ஆனால் உன்னுடைய கேமை நீ காட்டு, அது செலெக்ஷன் கிடைச்சாலும் சரி கிடைக்கலாம் சரி. அவன் மனசு ஒடிஞ்சவன் அவங்க அப்பா சொன்ன ஒரு ஆறுதல் வார்த்தையில் அடுத்த நாள் காலையில் அங்கே விளையாடுவான். விளையாடி பார்த்தா எல்லா ரைடும் அவன் ஸ்கோர் பண்ணுவான். ஸ்கோர் பண்ணிவிட்டு கடைசியில் தனியாக வந்து நிற்கும்போது அந்த டீம் மேனேஜர் ஒருத்தர் வருவார். அவர் வந்துட்டு, தம்பி இந்த மாதிரி செலெக்ஷன் கங்க்ராச்சுலேஷன் வரும். எனக்கு தான் செலெக்ஷனே இல்லைன்னும்போது, இல்லை இந்த மாதிரி சிறந்த விளையாட்டு நீ தான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்க, ஒன்று தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லும்போது அவனால் அதை நம்பவே முடியாமல் அப்படியான்றான் அந்த ஒரு சீன். ஏன்னா கணேசன்ட்ட வந்து ஒரு நான் எங்கள் லைஃப்பில் சொல்கிறோமே, கணேசன் நாங்கள்லாம் ஒரு மேட்ச்சுக்கு போயிருந்தோம் எக்மோரில். அரையிறுதி போட்டியில் நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது கணேசன் ரைடு பாடும்போது, அப்போ ஒரு ரைட் கவரும் அந்த சென்டரும் சேர்ந்து அவன் நெஞ்சில் முட்டுறாங்க. முட்டும்போது என்ன ஆகுதுன்னா வந்து லைனை தொட்டு அந்த நல்லா இப்படி தடவிக்கிட்டு வந்துட்டு மேட்ச்சு ஆடி ஜெயிச்சு முடிச்சுட்டு ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு எல்லாம் போகும்போது எங்கிட்ட இப்படி நெஞ்சு இப்படி லைட்டாக வலிக்குது அப்படின்ட்டு தான் எங்கள்கிட்டலாம். சரின்ட்டு ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ட்டு கிளம்பிட்டான். ஊருக்கு போகிறேன்னு, திருநெல்வேலி போகிறேன்ட்டு கிளம்பிட்டான். ட்ரெயினில் போக அவனுக்கு செஸ்ட் பெயின் ஓவராக வந்திருக்கு. அப்போ திருச்சிக்கிட்ட வரும்போது டாக்டர்கிட்ட, சார் இந்த மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, அவங்க அடித்த அந்த டேஷ் அடித்ததில் அந்த நெஞ்சில் அவ்வளோ அடிபட்டுருக்கு, 2 பேரும் சேர்ந்து தலையில் முட்டினது. அப்போ அவர் சொல்ல, திருச்சியில் இறங்கி டாக்டர்கிட்ட பார்த்துட்டு நீங்கள் போங்க, ஏன்னா கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னாரு. இல்லை சார் நான் அப்படியே மதுரைக்கு போயிடுறேன், மதுரையில் போய் பார்த்துக்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கே போயிட்டான். காலையில் ஒரு 7 o'clock போயிட்டு அங்கேருந்து போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோடனே
டாக்டர் கேட்ட கேள்வியே எப்படி இவன் உயிரோடு இருக்காரு, இட் இஸ் மெடிக்கல் மிராக்கல்னாரு. இவர் இவ்வளோ நேரம் உயிரோடு இருந்து பெரிய விஷயம்னாரு. 15 நாள் ஐசியூவில் இருந்து க்யூர் ஆகி அப்புறம் ஒரு 15 நாள் ஜென்ரல் வார்டில் இருந்து அதுக்கு பிறகு கணேசன் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அவன் நம்ம தம்பி கணேசன் அவன் அன்னைக்கு கேட்ட கேள்வி என்னன்னா, சார் திரும்பி நான் கபடி விளையாடலாமா அப்படின்ட்டு. உடனே டாக்டர் நீங்கள் ரன்னிங் போங்க விளையாடுங்க, இதான் வலிக்குதுன்னா இனிமேல் விளையாட வேணாம் அப்படின்ட்டாரு. இவன் உடனே மனது நம்ம அவன் வீட்டுக்கு வந்து ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டு அவன் வீட்டிலேருந்து அந்த திருச்செந்தூர் 15 கிலோமீட்ரு அங்கேருந்து பை ரன்னிங்கில் போகிறான். போனவன் 15 கிலோமீட்டர் போய் அங்கே நிற்கிறான். நின்ற உடனே ஒன்றுமே பெயின் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்பா இனிமேல் ரைட், இனிமேல் நம்ம விளையாடலாம் அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு 2-3 வருஷம் எங்கள் அந்த கணேசன் இந்த பிள்ளைங்க ஒரு சில எங்கள் வீட்டில் ஈபியில் யாரை தனின்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எல்லா விளையாட்டும். ஆனால் விளையாடணும். அது பிறகு அந்த ரன்னிங், அந்த படத்தில் ஓன ரன்னிங்கும், அந்த ரன்னிங்கு அந்த ரன்னிங்கே எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த படத்தில். அவன் அன்னைக்கு ஓடினது இந்த படத்தில் அந்த திரு விக்ரம் ஓடினதும் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. அதுதான் அந்த என் மைண்டில் வந்து டச் ஆகி எனக்கு ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அதை வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்கன்ட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. ஓகே, ரொம்ப நன்றி. நேரம் பேச. ஓகே ரைட், நன்றிப்பா.